மேக்ஸ் நியூஸில் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடாக டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் இல்லையா? அந்த 6000 MCQs வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம். அதை மறந்துடாதீங்க. டெஸ்ட் பேட்ச் ரொம்ப முக்கியம். டெஸ்ட் பேட்ச் வந்து நீங்கள் ரெகுலராக அட்டன் பண்ணிக்கிட்டே வரணும். ஏன்னா இங்கே MCQs 6000 வேறு, அங்கே டெஸ்ட் பேட்சில் கொடுக்குற கொஷின்ஸ் வேறு. டிஃப்ரெண்ட்டாக ஒரு எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அதை பலனடையணும். ரெண்டாவது, ஒருத்தர் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருந்தாரு, ரொம்ப அழகாக பேசியிருந்தார். உங்களுடைய வாய்ஸ் மூலிமா சார் உங்களோட மெச்சூரிட்டி என்னன்றது தெரியுது, வாழ்த்துக்கள். நிச்சயம் நீங்களாம் அரசு பணியில் அமரணும் சார், வாழ்த்துக்கள். அதாவது என்ன சொல்லியிருந்தாருனால, மெட்டீரியல் வந்து இதுக்கப்புறம் எங்கேயுமே நாங்கள் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை சார், ஃபுல் கண்டென்ட்டும் இறக்கிட்டீங்க, நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கொடுப்பீங்கன்னு அப்படின்னாரு. அதுவும் தேவையானது கொடுத்துருக்கீங்க, அது போதும் இதுவே அப்படின்ட்டாரு. இப்போ அதை படிக்கிறதுக்கான எங்களுக்கு என்னன்னு தெரியல, திறந்தாலே வந்து நீட் ப்ரெசன்டேஷன் பக்காவாக இருக்குது, பட் சொல்லிக் கொடுக்க ஒருத்தர் வேணும் சார் அப்படின்னாரு. அதுதான் சார் ஆரம்பத்துலேருந்தே நான் எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறது ஒன்று, தயவுசெய்து ஒரு 4000 வீடியோவுக்கு மேலே போட்டுட்டோம். 4000 வீடியோஸும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டா உங்களுக்கு யார் சப்போர்ட்டும் தேவையில்ல, நீங்களாவே ஆட்டோமேட்டிக்காக சப்ஜெக்ட் புரிதல் வந்து எதை கொடுத்தாலும் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த வீடியோஸ் லிங்க் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க 7358591547, அதாவது இது வரைக்கும் போட்ட வரைக்கும் யூனிட் வைஸ் பிளேலிஸ்ட்டு அவைலபிளாக இருக்குது. போதுன்ற அளவுக்கு இப்போயே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஒரு 75% 80% ரீச் ஆகிட்டோம். இன்னும் 20% இருக்கிற காலங்களில் போட்டு அது தனி பிளேலிஸ்ட் போட்டு உங்களுக்கு தனியாக வந்துடும். ஓகே, ஸோ நீங்கள் வீடியோ பாருங்கள். முதல்ல பாட புரிதல் நல்லா தினம் இப்போ பாருங்கள், எப்போவோ போட்ட பழைய வீடியோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், சார் நீங்கள் 2018 கொடுத்த வீடியோ வந்து இன்றைக்கி பார்த்தேன், வேறு லெவலில் இருக்க அன்றைக்கி டீச்சிங் அப்படின்னாரு. எஸ் சார், நிறைய நாங்கள் கொடுத்துட்டோம். நான் ஒவ்வொரு வீடியோ கொடுக்கும்போது என்ன உணர்வோடு தினமும் நான் உட்காரேன்னா, இது டிஸ்கஸ் பண்ணது தானே அப்படின்ற ஒரு உணர்வோடு தான் நான் உட்காருவேன். என்ன ரீசன்னா, உங்களுக்கு அந்த பிளேலிஸ்ட்டு நான் போட்ட ஞாபகம் எனக்கு இருக்குது, பட் நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம், அதனால் சொல்கிறேன். ஸோ அது எல்லாமே அவைலபிளாக யூனிட் வைஸ் போட்டு பிரித்து வச்சுருக்கேன். அந்த லிங்க் எல்லாத்தையும் தட்டி விடுறேன், இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ வீடியோஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துறீங்க. அப்புறம் MCQs எடுங்க, ஸ்டடி மெட்டீரியல் எடுங்க, டெஸ்ட் பேட்ச் எல்லாம் ஃபேஸ் பண்ணுங்கள். ஸோ மிஸ் பண்ணிடாமல் எல்லாத்தையும் வீடியோவை பாருங்கள். ஓகே, சரிங்க. இப்போது 5th யூனிட் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமில் 5th யூனிட் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதில் முக்கியமான ப்ராப்ளம் ஒன்று பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் கேட்காமல் இருக்க வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த மாடலாவது வரும். இந்த கான்செப்ட் ஓரியன்ட் கொஷின் இல்லாத ஒரு வினாத்தாலே இருக்காது, அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. காலேஜில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு என்ன இது ஒன்றுமே புரியாது. அந்த கல்லூரி படித்த காலங்கள்லாம் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு மிக சிரமப்படுவோம். ஆனால் எளிமையான ஒன்று, சிரமப்பட்டு வேறு கொஷின்ஸ் மாற்றி கொடுக்கும்போது திணறுவோம். பட் இப்போ நீங்கள் எந்த மாதிரியான கேள்வி கேட்டாலும் திணறக்கூடாது, அந்த மாதிரி டீச்சிங் இப்போ கொடுக்க போகிறேன். எந்த மாதிரி கொடுத்தாலும் நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க, செக் பண்ணி சொல்லிடுவீங்க. ஓகே, சரிங்க. என்ன சார் கேள்வி பாருங்களேன், கண்டிப்பாக ஒரு வினா இந்த மாடலில் இருக்கும். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ லீனியர்லி டிபெண்டன்ட் வெக்டர்ஸ், ரைட்? இப்போ இந்த 3 வெக்டர், இது ஒரு செட் ஆஃப் வெக்டர்ஸ் ஆப்ஷன் ஏ, இது ஒரு செட் ஆஃப் வெக்டர்ஸ் ஆப்ஷன் பி, இது ஒரு செட் ஆஃப் வெக்டர்ஸ் ஆப்ஷன் சி, இது ஒரு செட் ஆஃப் வெக்டர்ஸ் ஆப்ஷன் டி. இப்போது இந்த கலெக்ஷன் இது எல்லாமே தனித்தனியாக ஆப்ஷன்ஸில் வச்சுருக்காங்க. இதில் எது வந்து லீனியர்லி டிபெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஒவ்வொன்றுமே வந்து போட தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது. எல்லா ஆப்ஷனுமே வந்து டிஸ்கஸ் பண்ண நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நான் அதனால தான் வீடியோ கொடுக்கும்போது ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். கவனிச்சிங்களா? அதுமாரி ஏன்னா அது ஒரு கொஷினாக ஃப்ரேம் ஆக வாய்ப்பு இருக்குல்ல, அதனால். சரி, ஃபஸ்ட்டு வெக்டர் இருக்குது பாருங்கள், இந்த 1 0 0 0 1 0 0 0 1, இது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம். லீனியர்லி டிபெண்டா லீனியர்லி இண்டிபெண்டா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு, அவங்க லீனியர்லி டிபெண்ட் தான் கேட்குறாங்க எது அப்படின்னு. அப்போது எது வேணாலும் இருக்கலாம், நம்ம செக் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகே, சரிங்க. இப்போது இன் F3 த வெக்டார்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1, இது வந்து லீனியர்லி டிபெண்டா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வெக்டர் பார்த்த உடனே இது எப்பயுமே ஒரு ஸ்டாண்டர்ட் பேசிஸ், ஒரு வெக்டார் ஸ்பேஸ்க்கு ஸ்டாண்டர்ட் பேசிஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதை கண்ணை மூடிட்டு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லிடலாம். ஓகே, இது வந்து கண்ணை மூடிட்டு சொல்லலாம், இது வந்து ஸ்டாண்டர்ட் பேசிஸ், ரைட்? இதை வச்சுட்டு நம்ம அந்த ஹோல் ஸ்பேஸே உருவாக்கிடலாம். F3ல எதனா ஒரு எலமெண்ட் கொடுங்க, இதை வச்சு நான் இதோட லீனியர் காம்பினேஷனை எழுதி அந்த வெக்டரை நான் வந்து இவங்களை யூஸ் பண்ணி அந்த வெக்டரே உருவாக்கிடுவேன். ஸோ அந்த ஸ்பேஸில் இருக்கிற மொத்த வெக்டரையும் இவங்களை கொண்டு நான் உருவாக்கிடுவேன். ஸோ அந்த மாதிரி அந்த ஸ்பேஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் உருவாக்கக்கூடிய ஆளுங்க இவங்களாம், ஸ்டாண்டர்ட் பேசிஸ் இவங்க, ரைட்? அப்போது எந்த ஒரு வெக்டர் ஸ்பேஸ்லையும் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட்டான கண்ணை முடியும். ஆமாம், சரி, அது பேசிஸ் எலமெண்ட் தான் எனக்கு சார் தெரியும். ஒவ்வொரு வெக்டர் ஸ்பேஸுக்கும் பேசிஸ் எலமெண்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்.
இப்போ இது வந்து F3க்கு ஸ்டாண்டர்ட் பேசிஸ். ஓகே, பார்த்த உடனே சொல்லணும். சரி, என்னால் ஸ்டாண்டர்ட் பேசிஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. பொதுவாகவே 3 வெக்டர் நான் கொடுத்துருக்கேன். இது லீனியர் இண்டிபெண்ட்டாக டிபெண்ட்டான்னு கேட்டால் முதல்ல என்ன பண்ணணும், இதை வந்து லீனியர் காம்பினேஷன் அப்படி எழுதணும். பாருங்கள், λ1 v1 ப்ளஸ் λ2 v2 ப்ளஸ் λ3 v3 ஈக்குவல் டு லீனியர் காம்பினேஷன் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். சார் இங்கே v1 v2 v3லாம் என்ன சார் அப்படின்னா, இதை இருக்கு பாருங்கள், இதுதான் v1, இது v2, இது v3. சரி, இந்த வெக்டர்ஸை நான் லீனியர் காம்பினேஷனாக எழுதி ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டு இதிலேருந்து நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, டு ப்ரூவ் λ1 λ2 λ3 ஈக்குவல் டு 0. அப்போது லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஸ்கேலார்ஸ் பாருங்கள், இந்த வெக்டரை இந்த 3 வெக்டரையும் யூஸ் பண்ணிக்கணும். ஸ்கேலார்ஸ் λ1 λ2 λ3ன்னு எத்தனை கொடுத்தாலும் அத்தனைக்கு தகுந்த மாதிரி ஸ்கேலார்ஸை யூஸ் பண்ணி ஒரு லீனியர் காம்பினேஷன் எழுதுகிறோம். அது ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டு இதிலிருந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த ஸ்கேலார்ஸ்லாம் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இந்த v1 v2 v3லாம் லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே ரைட். எனக்கு எந்த வெக்டர் வேணாலும் கொடுக்கலாம்ல, கொடுத்துட்டா நீங்கள் இந்த வேவை ஃபாலோ பண்ணுங்கள். இது ஸ்டாண்டர்ட் பேசிஸ் பார்த்தோன்னே ஈஸியாக இருக்குது, பட்டுன்னு சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி இந்த விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும். ரைட், சரிங்க. இப்போ λ1 எனக்கு தெரியாது, ஸ்கேலார்ஸ் இதெல்லாம் λ1 λ2 λ3 ஆர் ஸ்கேலார்ஸ். ஓகே, சரிங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன், λ1 v1 என்ன 1 0 0 ப்ரூவ் பண்ண போகிறேன். ப்ரூவ் பண்ணுற வேலையில் இறங்கிட்டேன். λ2 இன்ட்டு 0 1 0 ப்ளஸ் λ3 இன்ட்டு 0 0 1 ஈக்குவல் டு 0. 0ன்றதுங்க என்னது 0, 0, 0. இந்த மாதிரி XYZ கோஆர்டினேட் 3 0 வச்சு சொல்லணும். ஒரு சின்ன 0 போடக்கூடாது, சரிங்களா? ஏன்னா இங்கே இருக்கிற வெக்டர்லாம் பாருங்கள், எந்த வடிவத்தில் இருக்கோ அந்த வடிவத்தில் தான் இந்த 0வை போடணும். ரைட். இப்போ இந்த λ1 λ2 λ3லாம் உள்ளே மல்டிப்ளை பண்ணலாமா? உள்ளே மல்டிப்ளை பண்ணால் எப்படி மல்டிப்ளை ஆகும்? உள்ளே λ1 இன்ட்டு 1 λ1 λ1 இன்ட்டு 0 0 அடுத்ததும் 0 ப்ளஸ் இப்போ இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 0 λ2 0 உள்ளே அப்படி மல்டிப்ளை பண்ணுறேன், அவ்வளோதான். ப்ளஸ் λ3 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 0 0 λ3 ஈக்குவல் டு 0, 0, 0. ஓகே, இப்போ இந்த 3 பாயிண்ட்டும் நம்ம ஆட் பண்ணுறோம். 3 புள்ளிகளை ஆட் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம்? கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸை ஆட் பண்ணணும் இல்லையா? λ1 ப்ளஸ் 0 ப்ளஸ் 0 λ1 0 ப்ளஸ் λ2 ப்ளஸ் 0 λ2 அப்படி ஆட் பண்ணுறேன். 0 0 λ3 ஆட் பண்ண λ3. ரைட். ஸோ இது 3த்தையும் ஆட் பண்ணால் இதான் வருது, ஈக்குவல் டு 0, 0, 0. இப்போ 2 பாயிண்ட் ஈக்குவல்னா என்ன அர்த்தம்? அது கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸ் ஈக்குவல்னு அர்த்தம், அப்படியா? அப்போது திஸ் இம்ப்ளைஸ் λ1 ஈக்குவல் டு 0, λ2 ஈக்குவல் டு 0, λ3 ஈக்குவல் டு 0. ஸோ 3 வெக்டார்ஸையும் தனித்தனியாக ஈக்குவல் டு 0, 3 ஸ்கேலார்ஸையும் தனித்தனியாக ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்போது லீனியர் காம்பினேஷன் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டு அதோடைய ஸ்கேலார்ஸ் யூஸ் பண்ண ஸ்கேலார்ஸ் எல்லாமே 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆப்ஷன் ஏல இருக்கிற அந்த வெக்டார்ஸ் இருக்கு இல்லையா, எது v1 v2 v3 ஆர் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். ஓகே, ஆர் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். அப்போது ஆப்ஷன் ஏ கிடையாது, ஏன்னா லீனியர்லி டிபெண்டன்ட் எதுன்னு தான் கேட்குறாங்க. ரைட். இதெல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நீங்கள் செக் பண்ணணும், ரொம்ப நேரம் எடுத்துக்கூடாது, சரிங்களா? இப்போ ஆப்ஷன் பி அதே போல் செக் பண்ணுறீங்களா? சேம் மெத்தட். ரைட். இப்போ இந்த மாதிரி லீனியர் காம்பினேஷன் ஈக்குவல் 0ன்னு எடுத்துக்கிட்டு அந்த ஸ்கேலார்ஸ்லாம் ஈக்குவல் 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்லலாம். வேறு எதனா வே இருக்கா சார்னா டிட்டர்மினன்ட் எடுத்து பாருங்கள். இன்னொரு வே இருக்குது, 1 0 0 0 1 0 0 0 1. இதுக்கு டிட்டர்மினன்ட் என்ன? இது மட்டும் எடுத்துப்போம். மற்ற எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிட்டோம்னா 1 × 1 1,
இங்கே 1 இன்ட்டு இந்த ஒன்னோட மல்டிப்ளை ஆகும்போது 1. அப்போ இது டிட்டர்மினன்ட் வேல்யூ 1 வரும். அப்போது விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, ரைட். அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் 0னா இந்த வெக்டார்ஸ் v1, v2, v3 ஆர் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். சார் இது நல்லா இருக்குது சார், நீங்கள் அது இது வந்து இன்னொரு மெத்தட், ஆல்டர்னேட் மெத்தட். ஓகே சார், இதையே நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறோம் சார், ரொம்ப நல்லது. இதையும் தெரிஞ்சுக்கங்க, ஆபத்துக்கு இது உதவும், பயங்கரமாக வந்து உதவும். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட், ரைட். சார் 0 வந்தால் லீனியர்லி டிபெண்ட், ரைட். சரி, இப்போ ஆப்ஷன் பி செக் பண்ணலாம். ஆப்ஷன் பிக்கு வந்து நீங்கள் டிட்டர்மினன்ட் எடுக்க தெரியுமா? இப்போது 4 வெக்டார் பாருங்கள், ஒரு 4 கோஆர்டினேட் இருக்குது. டிட்டர்மினன்ட் எடுக்கிறது உங்களுக்கு சிரமப்படுவீங்களா? எப்படி சரி எப்படி டிட்டர்மினன்ட் எடுக்கலாம்? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். டிட்டர்மினன்ட் எடுக்க முடியுமா? இதுக்கு பாருங்கள் 1, 2, 3 தான் இருக்குது. பட் ஒரு வெக்டார்லேயும் 4 கோஆர்டினேட் இருக்குது. இதுக்கு டிட்டர்மினன்ட் போட்டு என்ன வேல்யூ சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். முதல்ல போட முடியுமா முடியாதா? போட்டால் டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன, ரைட். சரி, இப்போ நான் என்ன செய்கிறேன், லீனியர் காம்பினேஷன் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டு ஸ்கேலார்ஸ்லாம் ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். இது v1, இது v2, இது v3 அப்படி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு λ1 v1 ப்ளஸ் λ2 v2 ப்ளஸ் λ3 v3 ஈக்குவல் டு 0. இதை தான் நான் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு லெட், ஓகே, திஸ் இம்ப்ளைஸ் டு ப்ரூவ் λ1 λ2 λ3 இதெல்லாம் 0ன்னு நான் ப்ரூவ் பண்ணணும், ரைட். ஃபஸ்ட் நான் λ1 v1 எழுதிக்கிறேன். v1 என்னங்க, 1 1 1 1 0 0. ஸோ 1 1 0 0 ப்ளஸ் λ2 இன்ட்டு v2 என்ன, v2 வந்து 0 1 -1 0 ப்ளஸ் λ3 இன்ட்டு தேர்ட் வெக்டர் என்ன, 0 0 0 3 3 0 3. இந்த லீனியர் காம்பினேஷன் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். 0 0 0 0, ரைட், எழுதியாச்சு. இப்போ இந்த λ1 λ2லாம் இருக்கு இல்லையா, உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ λ1 λ1 0 0 உள்ள மல்டிப்ளை ஆன உடனே அது பாயிண்ட் வடிவத்தில் தான் இருக்கும், நீங்கள் ஆட் பண்ணிடக்கூடாது, ரைட். ப்ளஸ் 0 λ2 மைனஸ் λ2 தனித்தனி கோஆர்டினேட்டாக தான் எழுதுகிறோம், கவனிங்க. ஓகே, ப்ளஸ் அடுத்தது 0 0 0 3 λ3 ஈக்குவல் டு 0 0 0 0. ஓகே, ஸோ இப்போ இந்த 1 2 3 இந்த 3 பாயிண்ட்டையும் நான் ஆட் பண்ணுறேன்னா என்ன அர்த்தம், கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸை அதோட ஆட் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ λ1 ப்ளஸ் 0 ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 0. அப்போ λ1 ஈக்குவல் டு 0, ரைட். அடுத்தது λ1 ப்ளஸ் λ2 ரெண்டாவது கோஆர்டினேட்டெல்லாம் ஆட் பண்ணுறேன். λ1 ப்ளஸ் λ2 ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 0. இதை ஆட் பண்ணும்போது 0 ஆகிடும். இப்போ λ1 0ன்றதுனால இங்கே 0 போட்டால் 0 ப்ளஸ் λ2 ஈக்குவல் டு 0. அப்போ திஸ் இம்ப்ளைஸ் λ2 ஈக்குவல் டு 0. இங்கே λ1 ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ λ2 அடுத்தது பாருங்கள், தேர்ட் கோஆர்டினேட் 0 ப்ளஸ் மைனஸ் λ2 ப்ளஸ் 0, ரைட், ஈக்குவல் டு ஃபைனலாக தேர்ட் கோஆர்டினேட் 0. அப்போ λ2 ஈக்குவல் டு 0 நமக்கு இங்கேயே சொல்லிட்டோமே. அடுத்து λ3 இருக்கிற பேர் எங்கே இருக்கு பாருங்கள், லாஸ்ட் ஒன் 0 ப்ளஸ் 3 λ3. இப்போ 0 ப்ளஸ் 3 λ3 ஃபைனலாக ஆட் பண்ணால் 3 λ3 ஈக்குவல் டு லாஸ்ட் கோஆர்டினேட் 0. அப்போ இதிலிருந்து λ3யும் ஈக்குவல் டு 0 இல்லையா? ஓகே, அப்போ λ1 λ2 λ3 அப்போ மூணுமே என்ன சொல்லிட்டேன், λ1 λ2 λ1 ஈக்குவல் டு 0 λ2 ஈக்குவல் டு 0 λ3 ஈக்குவல் டு 0. அப்போ லீனியர் காம்பினேஷன் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிட்டு இந்த ஸ்கேலார்ஸ் எல்லாமே 0ன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போது therefore v1 v2 v3 are
linearly independent. Okay, so option B க்கு clear explanation கொடுத்துட்டேன். ரைட், இந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் வே தெரிஞ்சிருக்கணுன்றதுனால இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்தது ஆப்ஷன் சி பாருங்கள். இதுக்கும் நம்ம என்ன பண்ணலாம், டிட்டர்மினன்ட் எடுத்து பார்க்கலாம், அல்லது லீனியர் காம்பினேஷன் ஈக்குவல் 0ன்னு எடுத்துகிட்டு ஸ்கேலர்ஸ்லாம் ஈக்குவல் 0ன்னு ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, இதுக்கு ஆப்ஷன் சி ஃபஸ்ட்டு λ1 ஃபஸ்ட்டு வெக்டர்னா ஜி 5 5 0 0 ப்ளஸ் λ2 இன்ட்டு செகண்ட் வெக்டார் என்ன 0 E 0 ப்ளஸ் λ3 இன்ட்டு தேர்ட் வெக்டார் 0 0 √5 ஈக்குவல் டு 0 0 0 லீனியர் காம்பினேஷன் ஈக்குவல் 0ன்னு எடுத்துட்டேன். இப்போ இதிலிருந்து λ1 λ2 λ3லாம் 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டா போதும். இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் λ1 பை 0 0 ப்ளஸ் இதை உள்ள மல்டிப்ளை பண்ணால் 0 λ2 E 0 ப்ளஸ் இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் 0 0 √5 λ3 ஈக்குவல் டு 0 0 0. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன ஆகும், ஃபஸ்ட்டு ஒன் வந்து λ1 பை ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போது பை அந்த பக்கம் அனுப்பிச்சிட்டா λ1 ஈக்குவல் டு 0 ஆகிடும். ரைட், இப்போ அடுத்து 0 λ2 E 0, அப்போது λ2 E இந்த நடுவில் இருக்கிற 3 பாயிண்ட்டு 3 கோஆர்டினேட்டும் ஆட் பண்ணால் நமக்கு இது வருது λ2 E ஈக்குவல் டு 0. E 0 கிடையாது, அதனால் இங்கே கீழே கொண்டு வந்தால் 0 பை E 0, அப்போ λ2 ஈக்குவல் டு 0. ரைட், இப்போ அடுத்தது 0 உங்கள் லாஸ்ட் 0 ப்ளஸ் 0 ப்ளஸ் √5 λ3, அப்போது √5 λ3 தான் வரும், ஆட் பண்ணால் ஈக்குவல் டு 0. இப்போது λ3 ஈக்குவல் டு 0. இந்த √5 0 கீழே கொண்டு வந்துட்டால் 0 பை √3 0, அப்போ λ3 0, λ1 0. பாருங்கள், நம்ம ஸ்கேலர்ஸ்லாம் ஈக்குவல் 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். திஸ் இம்ப்ளைஸ் v1 v2 v1 v2 v3 are linearly independent. ரைட் சார், இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் எடுத்து சொல்லிக்கிறேனே சார். சொல்லிக்கோங்க. என்ன வரும் டிட்டர்மினன்ட் பார்க்கலாமா. பை 0 0 பை 0 0 0 E 0 0 0 √5. இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தால் அப்படியே இந்த டயகனல் மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ்லாம் மல்டிப்ளை ஆகும், அவ்வளோதானே. பை E √5 இது வந்து கண்டிப்பாக நாட் ஈக்குவல் 0, அப்போ லீனியர்லி இண்டிபெண்டன்ட் தான். ரைட் சார், டிட்டர்மினன்ட் எடுத்து நான் போட்டுக்கிறேன் சார். டிட்டர்மினன்ட் எடுத்து லீனியர்லி இண்டிபெண்ட்டாக டிபெண்ட்டான்னு சொல்லிடலாம், டக்குன்னு நம்ம பார்த்து ஈஸியாக சொல்லிடலாம். சில லீனியர் காம்பினேஷன் எழுதி ஸ்கேலார்ஸ் கண்டுபிடிக்கிற வேலையும் நம்ம செய்ய சொல்லுவாங்க. அந்த ஸ்கேலார் கண்டுபிடிக்கிற தெரியும், என்ன ஸ்கேலார்ன்றாங்க, எந்த ஸ்கேலார் வேணுன்றாங்கன்னு குழப்பி நிற்கக்கூடாதுன்றதுனால அதையும் கற்றுக் கொடுத்துருக்கேன். சரிங்களா. ஓகே சார், இப்போ என்ன சொல்ல வரீங்க, லீனியர்லி டிபெண்ட்டாக எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இது வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட், ஆப்ஷன் பியும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட், ஆப்ஷன் சியும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். அப்போ நீங்கள் எதை கொடுத்தாலும் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லிடுவீங்களா? இல்லை, இங்கே வாங்க. இதுக்கு வந்து ஆப்ஷன் டி பாருங்கள், 3 டைமென்ஷனல் தான், டவுட்டே இல்லை. இப்போ டிட்டர்மினன்ட் எடுத்து சொல்லிடலாம். இது வந்து 0 வந்தால் லீனியர்லி டிபெண்ட், நான் 0 வந்தால் டிட்டர்மினன்ட் வேல்யூ, நான் 0 வந்தால் லீனியர்லி இண்டிபெண்டன்ட். சரிங்களா. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஆப்ஷன் டி. இதுக்கு டிட்டர்மினன்ட் பாருங்கள், 1 1 0 3 1 3 5 3 3 equal to 1 into 3 minus 9 plus minus 1 into 9 minus 15 plus 0. இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் minus 6 minus minus 6 minus into minus 6. So minus
மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 6 0 வந்துருச்சுங்க. அப்போ டிட்டர்மினன்ட் ஈக்குவல் 0 வருதுன்னா therefore the vectors are linearly dependent. ஓகே, அப்போ ஆப்ஷன் டி தான் நம்ம டிக் பண்ணணும். ஆப்ஷன் டி இதான் வந்து இப்போ கேட்ட கேள்விக்கு ஆன்சர், ரைட்? இப்போ அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ லீனியர்லி இண்டிபெண்ட் வெக்டர் இப்போ இதில் இருக்குது பாருங்கள், மூணுமே ஒன்று மற்ற எந்த வெக்டர்ஸை யூஸ் பண்ணியும் இதை நம்ம உருவாக்கிட முடியாது. மற்ற வெக்டர்ஸை பயன்படுத்தி இன்னும் ஒரு வெக்டரையோ இல்லை வேறு ஏதாவது வெக்டர்ஸை யூஸ் பண்ணி இந்த வெக்டர்ஸையோ நம்ம வேறு வெக்டர்ஸோடைய லீனியர் காம்பினேஷனை இதை எழுதிட முடியாது. ஸோ அந்தமாதிரி எழுத முடிஞ்சதுன்னா அதை லீனியர்லி டிபெண்டன்ட் சொல்லிடலாம். அப்படி எழுத முடியலன்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லிடலாம். இப்போ இங்கே கவனிங்களேன், இந்த 2 வெக்டரை யூஸ் பண்ணி இதை கொண்டு வந்துடலாம். இவங்க 2 பேரையும் யூஸ் பண்ணி இவங்களை கொண்டு வந்துடலாம். எப்படி சார்? பாருங்கள், ஃபஸ்ட்டு வெக்டரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 1 1 0. செகண்ட் வெக்டரை அப்படியே ஆட் பண்ணுறேன். 3 1 3. இது ஃபஸ்ட்டு வெக்டரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். எந்த ஸ்கேலார் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைன்னா. இங்கே 1 ஸ்கேலார். ஓகே, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இது உள்ளே மல்டிப்ளை பண்ணால் 2 2 0 ப்ளஸ் 3 1 3. இப்போ இந்த 2 பாயிண்ட் ஆட் பண்ணால் என்ன அர்த்தம்? கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸ் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். 2 + 3 5, 2 + 1 3, 0 + 3 3. இப்போ 5 3 3ன்னு இன்னொரு வெக்டர் வந்துருச்சு பாருங்கள். அப்போது இந்த மாதிரி நீங்கள் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ்னு ஒரு செட் ஆஃப் வெக்டார்ஸை சொல்லிட்டிங்கன்னா அந்த வெக்டார் வேறு எந்த வெக்டருங்களுடைய லீனியர் காம்பினேஷனாகவும் எழுதி நம்ம அதை கொண்டு வந்துடக்கூடாது. இப்போ இங்கே பாருங்கள், 5 3 3ன்றது இதில் இருக்கிற ஒரு கலெக்ஷனில் இருக்கிற ஒரு வெக்டர். இவங்க வேறு 2 பேரை யூஸ் பண்ணி இவங்களை கொண்டு வந்துட்டோம். அப்படி கொண்டு வர முடிஞ்சதுன்னா அதை லீனியர்லி இண்டிபெண்டன்ட் நம்ம சொல்லக்கூடாது, ரைட்? அப்போ இதுலேருந்து நல்லா தெரியுது, இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டர்ஸ் கிடையாது. லீனியர்லி இண்டிபெண்ட்னா அதில் இருக்கிற எந்த ஒரு வெக்டரையும் வேறு வெக்டருங்களோட லீனியர் காம்பினேஷனாக எழுதக்கூடாது, ரைட்? சரி, நீங்கள் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படியும் பார்க்கலாம் அப்படியும் பார்க்கலான்றது எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன். சார் நான் டிட்டர்மினன்ட் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க. நான் டிட்டர்மினன்ட் எடுக்கிறேன், நான் 0 வந்துச்சுன்னா லீனியர்லி இண்டிபெண்டன்ட் சொல்லிடுறேன். டிட்டர்மினன்ட் பார்த்தேன், எனக்கு ஈக்குவல் 0 வந்துச்சுன்னா லீனியர்லி டிபெண்டன்ட் சொல்லிக்கிறேன். அது ஈஸி வே சார் அப்படின்னு. ஆனாலும் இந்த லீனியர் காம்பினேஷன் விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, தேவை இது. சில நேரங்களில் இந்த வெக்டார்ஸ்லாம் லீனியர்லி டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஸ்கேலார்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸ்கேலார்ஸ் கண்டுபிடிச்சி சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ என் கேள்வி என்னென்னா, இப்போ வாங்க என்ன கேள்வி கேட்குறேன்னா, இது டிட்டர்மினன்ட் யூஸ் பண்ணாமல் லீனியர் காம்பினேஷன் ஈக்குவல் 0ன்னு எடுத்துக்கிட்டு ஸ்கேலார்ஸ்லாம் ஈக்குவல் 0ன்னு கொண்டு வர முடியுதா இல்லை முடியலையா? போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு 7358591547. லீனியர் காம்பினேஷன் ஈக்குவல் 0, இது V1, இது V2, இது V3ன்னு எடுத்துக்கிட்டு அந்த λ1 λ2 λ3லாம் 0 கொண்டு வர எய்ம் பண்ணுங்கள். சார் என்னால் கொண்டு வரவே முடியல சார். கொண்டு வரவே முடியலன்னா அப்போது அந்த லேம்டா ஐஸ், அதாவது λ1 λ2 λ3லாம் 0 ஆகலை. லீனியர் காம்பினேஷன் ஈக்குவல் 0ன்னு எடுத்துக்கிட்டு ஸ்கேலார்ஸ் 0ன்னு நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியல. அப்போ அந்த வெக்டார்ஸை நம்ம லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வெக்டார்ஸ்னு சொல்கிறது தவறு. இப்போ லீனியர்லி டிபெண்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு முக்கியமாக நீங்கள் ட்ரை பண்ணுறது இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ஓகே? மறக்காமல், தயவு செய்து மறக்காமல் ஒரு 14 புக்லெட்ஸ் என்னோட ஹேண்ட் ரிட்டன் காப்பி, இப்போ இதை போட்டுட்ருக்கல, இந்த 14 புக்லெட்ஸ் ஹேண்ட் ரிட்டன் காப்பி வெறும் 2500 ருபீஸ்க்கு உங்கள் வீட்டுக்கே கொரியர் சார்ஜோடு அனுப்பி வைக்கிறோம். இதை வாங்கி ஒரு அடி அடிங்க. அதை முடித்தவங்க 6000 MCQs இருக்குல்ல, இதை வாங்கி ஒரு அடி அடிங்க. இது 2க்கும் முன்னாடி வீடியோஸ் இருக்குது. கண்டிப்பாக வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். ஒரு 4000 வீடியோஸ் கிட்ட இருக்குது. ஸோ இது எல்லாமே இந்த நம்பருக்கு நீங்கள் 7358591547 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன், ஓகே? தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.